பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்கள் இந்த ராஜபக்ச குழாமினர் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. எப்படியாக இருந்தாலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கை சிங்களவர்களுக்கு ராஜபக்சர்கள் இந்த நாட்டை மீட்டெடுத்த யுகபுருஷர்கள் என்கின்ற ஒரு மாயை இருந்து கொண்டிருக்கு. இப்பொழுது தென்னிலங்கையில் ஒரு பெரிய பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது இந்த தினேஷ் சேப்டர் அவர்களுடைய படுகொலை. தொழிலதிபர் தினேஷ் சேப்டர் இலங்கையினுடைய குற்றவியல் வரலாற்றிலே ஒரு விசித்திரமான வழக்கு. எப்படி தெரியுமா? அவருடைய கைகள் வயர்களால் கட்டப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கம் அந்த பாதையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறதான்றதான் கேள்வி. ஏன்னா ஜோசித ராஜபக்சனுடைய கைது பிணையாகத்தான் மாறுகின்றது இல்லையா? ஒரு அரசு அதிகாரிக்கும் அரசியல் கட்சிக்கும் என்ன அரசியல் பழிவாங்கல் இருக்க போகிறது? ராஜபக்சக்களினுடைய கொடூரமான நடவடிக்கைகள் என்பது வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது. இன்னும் ஒன்று, தொழில் ரீதியாக தங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். காலம் இந்த விடயத்தை தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தப்படும். இவர்களிடமும் ஊழல் இருக்கிறது, அவர்களிடம் ஊழல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட அந்த விடயத்திற்கு ஆரம்பத்திற்கு வரலாம். இவர்கள் தண்டனைகளை நோக்கி நகர மாட்டார்களா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. தொடர்ந்தும் இந்த அரசியல் பரப்பில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுற நபர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ராஜபக்ச குழாமினர். குறிப்பாக இந்த ராஜபக்ச குழாமினருக்கு எதிராக இந்த அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அண்மையில் கோடபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ந்துமே அதற்கு முன்னைய காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரிக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அளிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இந்த விடயங்களுக்கு பிறகு இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விடயம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த விடயம் பேசுபொருளாக மாறின பிறகு அவர்கள் தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டு, லலித் குகன் வழக்காக இருக்கட்டும், வசீம் தாஜிதீன் வழக்காக இருக்கட்டும், லசந்த விக்ரமதுங்கனுடைய வழக்காக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்துமே இந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றன. ஒரு பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்கள் இந்த ராஜபக்ச குழாமினர் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. லலித் குகன் வழக்கில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவதாக இருக்கும், நிகழ்நிலை மூலம் அவர் ஆஜராக வேண்டும் என்கிற விடயங்கள் பேசப்பட்ட விதமாக இருக்கட்டும், இப்பொழுது அது ஒரு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் தான் தினேஷ் சாப்டருடைய விடயம் கூட இப்பொழுது தென்னிலங்கையில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இதில் ராஜபக்ச குழாமினரில் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம், யாராவது ஒரு ராஜபக்ச சார்ந்தவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரியங்கன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஜெகன். தொடர்ந்துமே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இதுவும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு விடயமாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் என்கிற விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்றன. அதற்கு அடுத்த காலத்தில் கோடபாய ராஜபக்சவின் ஆட்சி வந்த பிறகு அதில் சில மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அதிகாரிகள் மாற்றப்படுவதாக இருக்கட்டும், அதில் நடந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், கோடபாய ராஜபக்ச மீதான ஒரு பார்வையை திருப்புகின்றது. பிறகு இந்த கோடபாய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த கத்தோலிக்க திருச்சபையால் சொல்லப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, கோடபாய ராஜபக்ச அவர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிவகை செய்வார். நல்லாட்சி காலத்தில் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படையில்லை, கோடபாய ராஜபக்ச வழிவகை செய்வார் என்ற ஒரு ஆதரவு நிலைப்பாடு காட்டப்படுகின்றது. பிறகு ஆட்சி மாறின பிறகு கோடபாய ராஜபக்ச மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ற விடயம் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த ராஜபக்ச குழாமினர் மீதான பார்வை மக்களுக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்றது. அவர்களுடைய பழைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இப்போ பேசுபொருளாக இருக்கின்றது. அண்மையிலே தினேஷ் சாப்டருடைய இந்த கொலையில் ராஜபக்ச குழாமினர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அதில் பல பணத்தொகைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றன. உண்மையிலே இது மட்டுமல்ல, வசீம் தாஜிதானாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் லலித் குகனுடைய கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், இவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆக இந்த ஆட்சி மாற்றம் இந்த குற்றச்சாட்டுக்களை தண்டனையை நோக்கி நகர்த்துமா, அல்லது முறையான விசாரணைகள் மூலம் அடுத்தது தண்டனையை நோக்கி நகர்த்துமா? கோடபாய ராஜபக்ச குழாமினரோ மட்டுமல்ல, இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ, பிரதான சூத்திரதார் யாரோ அவர் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு தண்டனையை நோக்கி ஒரு நகர்வாக இது அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உண்மையில் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த கைதுகள், விசாரணைகள் எல்லாமே தண்டனைகளை நோக்கி நகரப்பட வேண்டும் என்பது. ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரை அதனுடைய அரசியல் சூழல் இதற்கு சாதகமாக இருக்கிறதா என்கின்ற விடயத்தை பார்க்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கை சிங்களவர்களுக்கு ராஜபக்சக்கள் இந்த நாட்டை மீட்டெடுத்த யுகபுருஷர்கள் என்கின்ற ஒரு மாயை இருந்து கொண்டிருக்கிறது.
22ஆம் ஆண்டு கால பகுதியில் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பூர்வீக இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவருமாக ஓடி ஒளிந்து பதுங்கியிருந்தார்கள். இதையெல்லாம் கடந்தும் இன்றும் மஹிந்த அப்பச்சி என்று சொல்லி மஹிந்தவை சென்று பார்க்கின்ற மக்களுடைய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நாமல் ராஜபக்ச 2029 ஜனாதிபதி ஆவார் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் கோட்டாபாய ராஜபக்சவோ, மஹிந்த ராஜபக்சவோ, சமல் ராஜபக்சவோ அல்லது சசீந்திர ராஜபக்சவோ, நாமல் ராஜபக்சவோ, யோசித்த ராஜபக்சவோ, எந்த ராஜபக்சவுக்கு பின்னாலும் கூடுகின்ற அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ராஜபக்சக்களினுடைய கொடூரமான நடவடிக்கைகள் என்பது வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது. இன்னும் ஒன்று, தொழில் ரீதியாக தங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக வசிம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் தெரியும். அவர் ஒரு ரக்பி வீரர். அவர் ஏன் கொல்லப்பட்டார்? நாமல் ராஜபக்சவினுடைய அதே துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர். அவர் தொடர்பான கொலை தொடர்பிலேயே அந்த டிப்பெண்டர் ரக வாகனம் ராஜபக்சக்களுக்கு சொந்தமானது என்று சொல்றீங்க. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு ஒரு டிப்பெண்டர் ரக வாகனம். இந்த வாகனத்தை பொறுத்தவரை ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தன்னுடைய தன்னார்வ நிறுவனத்தினுடைய நிலைமைகளுக்காக சமூக சேவைகள் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டது. அந்த சமூக சேவைகள் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டிப்பெண்டர் ரக வாகனத்தை சிராந்தி ராஜபக்சவுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி செயலகத்திலே அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லத்திலே வைத்திருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த வாகனத்தினுடைய டயர் தடயம் தான் காணப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்க்கிற போது ஹெல்பிங் அம்பாந்தோட்டை தொடர்பாக மிகப்பெரிய அளவிலே பிரச்சனைகளை அம்பலப்படுத்தியிருக்கக்கூடிய லசந்த விக்ரமதுங்க விமான கொள்வனவு கோட்டாபாய ராஜபக்ச அதில் ஊழல் இருக்கிறது என்பதனை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக நடுவீதியில் மாட்டிச் சுடுகின்ற துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். அதே போல கீழே சித்திர கலைஞர் பிரகீத் அக்னிலி கூட என்ன நடந்தது? அவர் கடந்து காணாமலாக்கப்பட்டார். இன்றும் சந்தியா அக்னிலி கூட தன்னுடைய கணவருக்கான நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுபோல வடக்கு கிழக்கிலே ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் கடத்தப்பட்டார்கள். விழவேன் கலாச்சாரம், கிரீஸ்மேன் கலாச்சாரம் என்பது இன்னும் ஒரு கொள்ளைக்காக இராணுவ முகாம்களில் இருந்து இராணுவ வீரர்களினுடைய ஒரு படைப்பிரிவை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து வருகிற போது ராஜபக்சக்கள் இலங்கையினுடைய அசைக்க முடியாத சக்திகளாக இருக்கிறார்கள். இன்று இந்த ஜேவிபி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்தும் இவர்கள் இன்னமும் இதை பற்றி யோசிப்பதற்கான காரணம் இதுதான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த அன்றே மக்கள் கூடினார்கள் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கு மிக்க ராஜபக்சக்களின் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விசாரணைக்கு போன்ற பொழுதே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இல்லையா? விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை வச்சே பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தினார்கள். அதற்கு பிறகு மஹிந்தனுடைய கைது என்கின்ற விடயம் அப்பொழுது பேசப்படுறது என்றால் அதற்கு முதல் மே தினத்தில் அன்ரோமா ரசநாயக் அவர்கள் ஜனாதிபதி பேசியிருந்தார். யாராவது ஒரு ராஜபக்ச குழாமினர் ஒருவர் கைது செய்யப்படுவார் அல்லது மனைவி அல்லது மகன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு மஹிந்தனுடைய விசாரணை வருகின்றது, கைது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, பிறகு போராட்டம் நடக்கிறது, ஆனால் அது கைதாக இல்லை. இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டது. இந்த வரிசையில் இப்பொழுது தென்னிலங்கையில் ஒரு பெரிய பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது இந்த தினேஷ் சேப்டர் அவர்களுடைய படுகொலை. தொழிலதிபர் தினேஷ் சேப்டர் ஒரு 2 மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்றம் அல்லது நிதி தூய்தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் 2 பில்லியன் ரூபாய் இந்த விடயத்தில் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற விதத்தில் ஊடகங்கள் வாயிலாக ஒரு நேர்காணல் மற்றும் பேசுபொருள் என்றது நீடிச்சு கொண்டே இருக்கின்றது. இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயம் குறிப்பாக தென்னிலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை போலீசாரை சர்வதேச அழுத்தத்தில் இருப்பதற்கான குழுவினுடைய அஜித் தர்மபால் அந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். உண்மையில் அவர் அந்த விடயத்தில் சொல்லுகின்ற அதாவது தினேஷ் சேப்டர் ஜனசக்தி குழுமத்தினுடைய இயக்குநராக இருந்திருக்கக்கூடியவர் சந்திரா சேப்டரினுடைய மகன். தென்னிலங்கையில் அறியப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தகர்கள் முதலீடுகளை அதிகமாக கையாளுகின்ற இப்படியான நிதி நிறுவனங்கள் தான் கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களாக மாற்றுகின்ற செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே அப்படியான ஒரு தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த 2 பில்லியன் ரூபாய் தொடர்பான பிரச்சனையிலே தான் சேப்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலே இவருடைய மரணம் ஒரு தற்கொலை என்று சொன்னார்கள். அதன் பின்பதாக இவருடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அதாவது சேப்டர் சார்பாக சேப்டர் குடும்பத்தின் சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய அனுஜ என்கின்ற அந்த ஜனாதிபதி சட்டத்தரணியினுடைய கடுமையான பகிரத பிரயத்தனத்தின் பின்பதாக 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. அப்போது இருந்திருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு தற்கொலை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இலங்கையினுடைய குற்றவியல் வரலாற்றிலே ஒரு விசித்திரமான வழக்கு எப்படி தெரியுமா? அவருடைய கைகள் வயர்களால் கட்டப்பட்டிருந்தது.
தன்னுடைய கைகளை கட்டி வைத்துவிட்டு தானே தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. இன்னொரு இலங்கையினுடைய விடயம் அது மருத்துவ DIG குழுவிட்ட இருந்து மட்டத்தில் வந்தது. இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகளால் இது தற்கொலை என்று சொல்லப்பட்டது என்றால் பாருங்கள், ஒரு யார் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு போய் அது மிகப்பெரிய புலனாய்வுத்துறையினுடைய மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கை முடிக்கிறார்கள், இது தற்கொலை என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு பின்னணி இருந்திருக்கும். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக பாருங்கிற போது மருத்துவ குழு இந்த அறிக்கையில் கூட இது தற்கொலை அல்ல படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற எதிர்கூறல்கள் கூறப்பட்டிருந்தது அன்றைய தினத்தில். அதையெல்லாம் தாண்டி இது ஒரு தற்கொலை என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய அரசாங்கத்தில் அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைய அரசாங்கத்தில் திறமை வாய்ந்த CID விசாரணை பிரிவின் மூலம் உண்மையான குற்றவாளி யார் என்கிற விடயம் விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அஜித் தர்மவால் அவர்கள் முன்வைக்கின்றனர். இப்போ இருக்கிற கேள்வி, இந்த அரசாங்கம் அந்த பாதையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறதான்றதான் கேள்வி. ஏன்னா ஜோசித ராஜபக்சனுடைய கைது பிணையாகத்தான் மாறுகின்றது இல்லையா, அடுத்த கட்டம் நோக்கி பார்க்கின்ற பொழுது. அதே மாதிரி இல்லை, அதாவது இவருக்கு இந்த புலனாய்வுத்துறை வீரியம் பெற்றிருக்கிறது மீண்டும் என்று சொல்லிக் கொள்ளலாம். கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த முதல் வேலை அப்போது இருந்திருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினுடைய பிரதானி போன்றவர்களை இடமாற்றம் செய்தார். சானி அபேசகர அன்றைய காலப்பகுதியில் மிகப்பெரிய அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் ஒரு சோரம் போயிருந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை இடமாற்றம் செய்கின்ற நிலைமை இருந்தது. மீண்டும் சானி அபேசகர இப்போது புலனாய்வுத்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். இவர்களுடைய காலப்பகுதியிலே தான் இந்த வழக்குகள் தூசு தட்டப்படுகிறது. தினேஷ் சந்திரனுடைய வழக்காக இருக்கலாம், லசந்த விக்ரமதுங்கனுடைய வழக்காக இருக்கலாம், பிரகீத் அக்னிலிகோட வழக்காக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருடைய வழக்கு இதையும் நாங்கள் என்ன அரசியல் பழிவாங்கல் என்று ஏற்கனவே அவர்கள்ட்ட இருக்கிற முரண்பாடு காரணமாக சானி அபேசகர செய்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைக்கிறார்கள். அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டுமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை ஆண்டாண்டு காலங்கள் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சானி அபேசகரிடம் மீது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் பொதுஜன பெரமுனையிலிருந்து. அது ஒரு அரசியல் பழிவாங்கலால் அவர் மேல ஏற்கனவே செய்த நடவடிக்கை காரணமாக ஒரு அரசு அதிகாரிக்கும் அரசியல் கட்சிக்கும் என்ன அரசியல் பழிவாங்கல் இருக்க போகிறது? ஏன் நீங்களே கூறியிருந்தீர்கள் ஏற்கனவே அவர்கள்ட்ட முரண்பாடுகள் இருந்திருக்கின்றது, அந்த முரண்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுது. தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை கண்டுபிடித்திருவார் என்கின்ற காரணத்திற்காகத்தான் சானி அபேசகர இடமாற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது அரச கட்டமைப்பு மீண்டும் சானி அபேசகரவிடம் புலனாய்வுத்துறையையும் விசாரணை பிரிவுகளையும் வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சரியான முறையில் இருந்திருக்கக்கூடிய கரைபடியாத நேர்மையான அதிகாரிகள் என்று அர்த்தம் இல்லையா? அப்படியானவர்களை மீண்டும் நாங்கள் நேர்மையின் பக்கமாக உள்ள தொடர்பாக விசாரிக்கிற போது எடுக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்ப்படியாக இருந்தாலும் இந்த விவகாரங்கள் என்பது இந்த சாப்டர்னுடைய கொலை வழக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல 2 பில்லியன் ரூபாய்களுக்காக இடம்பெற்றதாகவும் அதிலே ஒரு ராஜபக்ச சம்பந்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் அவருடைய மகளூந்தினுடைய பின்புறத்தில் இருந்து அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது. பொருளை மயானத்திலே அவர் காரிலே உயிரிழக்க படுகாயமற்றிருந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையை கொண்டு செல்லப்படுகிறார் 2022ஆம் ஆண்டு. சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார். இப்படியாக இவர்கள் தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியங்களையும் தடயங்களையும் இல்லாமல் செய்வதிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இவர்களுக்கு மனித உயிர்களினுடைய மதிப்பு என்பது சாதாரணமானது என்கின்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை கொலைகள், எத்தனை கடத்தல்கள். தமிழ் ஊடக பரப்பில் 35 ஊடகவியலாளர்களை நாங்கள் இழந்தவர்கள். தராகி சிவராம் அவர்கள் கொழும்பினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலே தான் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இப்படியான வழக்குகள் நிறைய இருக்கிறது இல்லையா? யாரெல்லாம் எழுதினார்களோ, யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். யாரெல்லாம் முரண்பட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது. யோசித்த ராஜபக்ச நேவியிலே வந்து சேருவதற்காக ஒரு அதிகாரியினுடைய அநீதி இழைக்கப்பட்டது. யோசித்த ராஜபக்ச வெறும் 2 வாரங்கள் திருகோணமலையினுடைய இராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவ்வளவுதான் அவருடைய நேவி வாழ்க்கை. 3 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். 3 நாட்கள் தான் அவர் நேவி ஒரு களப்பணியிலேயும் ஈடுபடல, போர் சூழல் இல்லையா? நிச்சயமாக அவர் 3 நாட்கள் நேவியில் இருந்தார். இலங்கையினுடைய நேவி வாழ்க்கை அவருக்கு 3 நாள். அதன் பின்பதாக பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காக அனுப்பப்படுகிறார். அதன் பின்பதாக அவர் மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்பப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு பயிற்சிக்கும் நாடாளுமன்ற அங்கீகாரம் இல்லாமல் மக்களுடைய நிதி 2,24,00,000 ரூபாய்க்கு அதிகமான நிதி அங்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி இப்போது நீதிமன்றத்தில் யோசித்த ராஜபக்ச முன்வைக்கப்படுகிற போது கூட 60 லட்சம் ரூபாய்க்கு அண்மித்த தொகையை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் 2 கோடிக்கு அதிகமான நிதி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஆதாரபூர்வமான விளக்கங்கள் தென்னிலங்கை ஊடகங்கள் சொல்லுகின்ற போதும் ஏன் அவை மறைக்கப்படுகிறது என்ற கேள்வி வருகிறது இல்லையா? மீண்டும் இதே அரசாங்கம் அந்த ஒரு வேலையை தான் செய்கின்றது. விசாரணைகள் மூலம் அவர்கள் விசாரணை என்று வெளிநாட்டுக்கு செல்வதற்கு கூட
ஒரு பெரிய ஒரு நிதி பரிமாற்றம் அல்லது நிதி சேர்க்கை இருக்கிறது என்று பேசப்படுகின்றது. அண்மையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய தகவல்களை சேகரிப்பதற்காக சாட்சியம் அளித்த நபருக்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை யுஎன்பி ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் வாங்குவதற்காக சென்றிருந்தார்கள். அந்த வாக்குமூலத்தை அவர்கள் நேரடியாக டாப்ல இருந்தே பெற்றிருக்கலாம், அவர்கள் கூறிய விடயத்தை. இதற்கு எதற்கு அவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு சார்ந்த விடயங்களில் சாட்சியங்கள் சேகரிப்பதற்காக வெளிநாட்டு பயணம் மட்டும் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இதில் கூட ஒரு பொது நிதி தானே பயன்படுத்தப்படுகின்றது இல்லையா? இங்கேயும் சில விஷயங்களை நேரடியாக செஞ்சிருக்கலாமண்டேக்க அதுக்கு இவர்கள் இப்படியான சிரத்தை எடுப்பதன் மூலமாக தேவையில்லாமல் பணம் அதிகமாக செலவழிக்கப்படுகின்றதோ என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சில செலவுகள் இருக்கலாம். செலவுகளுக்கு அப்பால் மக்களுக்கான நீதி தேவை. அதான் கேட்குறேன். இப்போ செலவுகள் எல்லாம் நடக்குது, அது தண்டனையை நோக்கி நகர்தான்றதான் ஒரு கேள்வி. இது யார் குற்றவாளியாகவும் இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்சவாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இந்த குற்றவாளி அந்த பிரதான சூத்திரதாரியை இவர்கள் கண்டுபிடித்த பிறகு அது ஒரு தண்டனையை நோக்கி நகர்கின்றது. அல்லது பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பது இந்த ராஜபக்ச வலயத்துக்குள்ளேயே முடிந்து விடுமா என்ற ஒரு கேள்வியும் ஒன்று எடுக்கிறது. என்றால் பிள்ளையான கை செய்திருக்கிறார்கள். பிள்ளையான கை செய்ய பிறகு அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை பிள்ளையான் சொல்லி கொண்டிருக்கிறாரு. உதயகமன் பிள்ளை கேட்கின்ற பொழுது அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லலைன்னு சொல்கிறார். அப்படி ஒருவேளை பிள்ளையான் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை வெளிவிட்டிருந்தால் அந்த கோணத்தில் இருந்தே இன்னும் விசாரணை நடைபெறையில், உயிர்த்த நேர தாக்குதலில் பிள்ளையான தொடர்படுத்திய இன்னும் விசாரணைகள் நடைபெறையில் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இல்லையா? உண்மையில் ஊடகங்களில் வெளியாகின்ற அறிக்கைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு அல்லது உதயகமன் பிள்ளை சொல்லுகின்ற விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவுக்கு வர முடியும். ரகசியமான சிஐடியினுடைய விசாரணைகள் ரகசியமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அன்றைய நாட்களினுடைய விசாரணைகளுடைய இருந்து கசிந்திருக்கக்கூடிய விடயம், கோட்டாபாய ராஜபக்ச இந்தியாவிலே வைத்து சுரேஷ் அலை, பிள்ளையான் போன்றவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த பயணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கோட்டாபாய ராஜபக்ச நேரடியாக சென்றிருக்கலாம். லண்டனுக்கு சென்று லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வந்து சந்தித்து மீண்டும் லண்டனினூடாக இலங்கைக்கு வந்திருக்கிறார். ஏன் நேரடியாக செல்லவில்லை? இப்படியான விசாரணைகள் சில கட்டங்களில் சில சாட்சியங்களின் அடிப்படையில் தான் தரும். உண்மையில் இன்று வரை சாம் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீட்டு பேருடைய அதிகாரி யார் என்று இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் கேட்கிறேன், இப்போ சாம் என்ற குறியீட்டு பேருடைய அதிகாரி யார் என்ற விடயம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது பிள்ளையானுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அசாத் மௌலானானுடைய வாக்குமூலங்கள் சாட்சியங்கள் ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அந்த பிள்ளையானுடைய வாக்குமூலம் பக்கத்திலே இருக்கிறார் இல்லையா? அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மூலம் பிள்ளையானிட்ட இருந்து இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை இன்னும் ஏன் வெளியில் எடுக்கல? ஏற்கனவே எடுத்திருந்தால் அது தொடர்பான நகர்வுகளை ஏன் இன்னும் காட்டில் என்ற கேள்வி ஒரு விடயம் இருக்கிறது ஜெகன். அதாவது பெறப்படுகின்ற வாக்குமூலங்களை எல்லாம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் நகர்வுகள் நடந்திருக்கணும் இல்லையா? பிள்ளையானுடைய பகிரங்கப்படுத்தாட்டிக்கும் பிரியங்கன் அந்த நகர்வுகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் எப்படியே தெரிய வந்திருக்கும். சில வேளைகள் ரகசியமாக நகர்வுகளுமே ரகசியமாக தான் நடக்குது இல்லையா? அப்படி எல்லாத்தையுமே ரகசியமாக தான் தேசிய மக்கள் புலனாய்வாளர்கள் தங்களுடைய விசாரணைகளை நடவடிக்கைகளை ரகசியமாக மேற்கொள்வார்கள். சில வேளைகளில் அது அம்பலப்படுத்தப்படலாம், சில வேளைகளில் கசிக்கலாம், சில வேளைகளில் உதயகமன் அவர்களுடைய ஊழல் கசிஞ்ச மாதிரி, நிலக்கரி ஊழல் கசிஞ்ச மாதிரி, ஆஸ்திரேலியாவுக்குரிய பணம் கசிஞ்ச மாதிரி அதுவும் கசியலாம். அப்படி சொல்லியமாக எல்லாவற்றையும் நினைக்கிறது நாங்கள் பகிரங்கமாக செய்ய வேண்டும் என நினைப்பதில்லை, எல்லாவற்றையும் மறைக்க வேண்டும் என நினைப்பதில்லை. ஏதோ ஒரு விடயம் காலம் இந்த விடயத்தை தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தப்படும். இவர்களிடமும் ஊழல் இருக்கிறது, அவர்களிடமும் ஊழல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட அந்த விடயத்திற்கு ஆரம்பத்திற்கு வரலாம், இவர்கள் தண்டனைகளை நோக்கி நகர மாட்டார்களா, இவர்கள் விசாரணை செய்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் கேட்கிற போது சந்தேகமாக இருக்கிற போது இது தண்டனை நோக்கி நகருமா? உண்மையில் தண்டனை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் இப்போது கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே இன்னமும் தண்டனை நோக்கி நகரவில்லை. ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார், பிணைகளை உடனே சென்று விட்டார்கள். இது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்திலே மாங்காய் களவெடுத்த சிறுவனை 15-16 நாட்கள் சிறையில் அடைக்கக்கூடியவர்களுக்கு தேங்காய் களவெடுத்த சிறுமியை 14 நாட்கள் விசாரணை விளக்கமுறையில் வைக்கக்கூடியவர்களுக்கு பல கோடி ரூபாய் ஊழல் செய்து நாட்டு மக்களுடைய பணத்திலே வெளிநாட்டிலே சொகுசு பயிற்சிகளை பெற்றவர்களுக்கும் சொகுசாக தீவுகளை வாங்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாட்டை திவாலாக்கி வைத்திருக்கக்கூடியவர்களையும் சிறையில் அடைக்க முடியாத நிலையிலே தான் இவர்கள் இருக்கிறார்கள். கோட்டபாய ராஜபக்ச நாட்டை திவாலாக்கினார் என்று நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு இல்லையா? நிச்சயமாக இன்னுமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கல. அப்போ அதைத்தான் நான் மீண்டும் கேட்கிறேன். விசாரணைகளுக்கு சில ஒரு பக்கம்,
மக்களை பரபரப்பாக்கி வச்சு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம். அப்போ தண்டனை நோக்கி நகராட்டிக்கு ஏன் இவ்வளவும் என்று ஒரு கேள்வி. உண்மையில் அவர்கள் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை நம்பி வாக்களித்தவர்களை திருப்திப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து நாங்கள் 2 வருஷமா எதுவுமே செய்யலையான்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடாது. ஆகவே இங்கு விசாரணை நடக்கிறது. இன்னொரு பக்கம் தப்பித்தவரை அடுத்த ஆட்சியை ராஜபக்ச தரப்பு வந்து விட்டது என்று சொன்னால் இவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மைத்ரிபால சிறிசேன எப்படி பின்கதவினால் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி பிரதமராக்க முயற்சித்தார். ஏன் அடுத்த ஆட்சி ராஜபக்சக்குள்ளுடைய வந்தால் பிரச்சனை, ஆகவே இவரை பிரதமராக்கினால் நான் அவரோடு ஒரு உறவை பண்ணிக் கொள்ளலாம் என்று சொல்லி. அப்படித்தான் அரசியலிலே ஒரு நிரந்தரமான நண்பனோ பகைவனோ கிடையாது. உண்மையில் நிரந்தரமாக நீதியாக நகர்வதாக இருந்தால் அனுரகுமார திசாநாயக்க ஊடகங்களுக்கு முன்பு அடுக்கி வைத்திருந்த ஒவ்வொரு கோப்புகளும் ஆராயப்படப்பட வேண்டும். இருக்கும் சில நேரம் அங்கே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வெறும் கோப்புகளை தான் அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து ஊடகங்களின் முன்பு காட்டினாரா என்பதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னொரு பக்கம் பாருங்கள், தேர்தல் காலப்பகுதியிலே வடக்கிலே பார் லைசன்ஸ் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. பட்டியல் விடப்புறம் சொல்லி எங்கே அந்த பட்டியல்? அவர்களே சொல்லியிருந்தார்கள் இது ஒரு சட்ட ரீதியாகத்தான் இந்த விடயங்கள்ல நடந்துன்ற விடயத்தை அவர்களே ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கத்திலே சில விஷயங்கள் வெறுமனே வெறும் பொய்களை வைத்துக் கொண்டு தேர்தல் நிச்சயமாக அம்பிட்டவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவ்வளவுதான். நிறைய விடயங்கள் உண்மையிலே இந்த அரசாங்கம் எப்படி வெளிப்படுத்துகின்ற விடயம் ஒரு சிக்கல் நிலைமையாகத்தான் இருக்கின்றது. எப்படி இவர்கள் அரசாங்கத்தை கொண்டு செல்கின்றார்கள் என்பதும் சிக்கல் நிலைமை. அரசாங்கம் வெளிப்படுத்தல், அரசாங்கத்தினுடைய விசாரணைகள் என்பதற்கு அப்பால் இந்த ராஜபக்சக்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி தமிழக தரப்பிலே பிள்ளையான் ஒரு கொலைக்களத்தினுடைய நாயகராக பார்க்கப்பட்டாரோ, அவருடைய காலம் இருண்ட காலமாக இருந்ததோ, 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு காலம் வரைக்கான காலப்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்த ஒவ்வொருக்கும் தெரியும் இலங்கையினுடைய ஆட்சி எப்படி இருந்தது. ஆகவே நிறைய விடயங்கள் இந்த அரசாங்கம் எப்படி செய்ய போன்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்றால் இவர்களுடைய விடயப்பரப்பின்படி சேனல் பூ ஆதாரங்களை பெரிய ஆதாரங்களாக எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இறுதி படுகொலையின் போது சேனல் பூ ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றன, அதை எடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். ஆகவே இவர்களும் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு இனவாத அரசியலை தான் செய்கின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்திருக்கின்றது. ஒரு பெரிய காத்திரமான தலைப்போடு உங்களை அணுகி இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய காலத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரியங்க. நன்றி ஜெகன். தொடர்ந்து முனைந்திருப்போம் ஒப்பீனியன் நிகழ்ச்சியோடு. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.